Hello, very good morning to all. Welcome back, students. First of all, I would like to thank all my students to join my class. Okay, so first ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த கிளாஸஸில் நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, உங்களுக்கு ஒரு டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் வீடியோஸ் வந்து நான் சென்ட் பண்ணிவிடுவேன். ஆஃப்டர் தேட் அந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் அதுக்கப்புறம் சென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, ஒன்ஸ் நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு கிளியராக நோட்ஸ் எடுத்துங்க. நோட்ஸை பார்த்து படிங்க. படிச்சுட்டு இந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு கொடுத்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகே, சால்வ் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சர்ஸை அன்னைக்குள்ளே as soon as possible ஒரு டேக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி டக்குன்னு கொடுக்க முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதே என்னால் வந்து நோட் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ டோன்ட் போஸ்ட்போன் யுவர் ஒர்க் அட்லீஸ்ட். ஏன்னா நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கான செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் படிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் போயிடும். ஸோ பட் நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி சென்ட் பண்ணிங்களாக்கும் உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து க்ரியேட் ஆகும். உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்து வரும். நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோம், கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தாட் வர வந்து நீங்கள் அதிகமாக படிக்க ஆரம்பிப்பீங்க. ஒன்ஸ் ஜஸ்ட் நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு நோட்ஸ் மட்டும் எடுக்கிறீங்க, படிக்க மாட்டீங்க அப்படின்னா நோ யூஸ். ஸோ மினிமம் அட்லீஸ்ட்டு 3 ஹவர்ஸாகவும் படிங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபார் இனிஷியல் டைம் ஒன்லி. தென் எவ்ரி வீக்கெண்டு வந்து சண்டே வந்து உங்களுக்கு 6 to 7 o'clock வந்து டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே டெய்லி டெஸ்ட் எழுதணும். அகெயின் தென் சண்டேல வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். இந்த டெஸ்ட் சீரிஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் அந்த வீக்கில் கவர் பண்ண எல்லா சாப்டர்ஸ்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேட், சிஎஸ்ஏஆர், நெட், டிஆர்பி, ஸ்லெட்டு அண்ட் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த எக்ஸாம்ஸ் உங்களோட சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ, எப்படி படிச்சுட்டு போய் எழுதுவீங்களோ சேம் தாட்டில் தான் நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டேர்ம் சிம்பிள்ஸ். ஓகே, இட்ஸ் வெரி ஈஸியஸ்ட் டாபிக், வெரி சிம்பிள் டாபிக் அண்ட் இட் ஹேஸ் அ மினிமம் மார்க்ஸ். டேர்ம் சிம்பிள்னு பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு ஒரு 4 மார்க்கும் ஒரு 2 மார்க்கும் கிடைக்கும். டோட்டலாக 6 மார்க்ஸ் வந்து நீங்கள் கெயின் பண்ணலாம். ஸோ பை த லக்குன்னா 4 மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மினிமம் வந்து யூ கேன் கெட் 6 மார்க்ஸ் ஃப்ரம் டேர்ம் சிம்பிள்ஸ், 8 மார்க்ஸ் ஃப்ரம் 4 மார்க்ஸ். ஓகே, மினிமம் மார்க், இது மேக்ஸிமம் மார்க். சிம்பிள் கான்செப்டை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஒரு பெரிய சாப்டர் எடுத்து அதில் வந்து நம்ம போகிறத விட சின்ன சின்ன சாப்டர்ஸை வந்து நம்ம கவர் பண்ணமாக்கும். ஒரு 2 to 3 சாப்டர்ஸ் இனிஷியல் அப்படி கவர் பண்ணமாக்கும் நமக்கு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் நான் இது வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேர்ம் சிம்பிள்ஸ். டேர்ம் சிம்பிள்ஸில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும்னா, ஃபைண்ட் த அட்டாமிக் டேர்ம் சிம்பிள், மாலிகுலர் டேர்ம் சிம்பிள், தென் கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள், அலோவ்டு அண்ட் ஃபர்பிடன் டிரான்சிஷன், இது மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஸோ நம்ம எல்லாத்தையும் இந்த வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தென் லெட்ஸ் ஸ்டார்ட். Term symbols. Term symbols are 2 kind of term symbols இருக்கு. First one atomic term symbols, second one molecular term symbol. First நம்ம பார்க்க போகிறது atomic term symbols தான் பார்க்க போகிறோம். It's very easiest one. Atomic term symbols. In electronic spectroscopy, an atomic term symbols specifies a certain electronic state of an atom by briefing the quantum numbers for angular momenta of that atom. So generally வந்து டேர்ம் சிம்பிள்ஸ் நோட்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 2s + 1 L × J. ஓகே, வேறு 2s + 1 அப்படின்றது என்ன, ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. ஒரு டேர்மோட ஒரு ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. எல்ன்றது ஆங்குலர் அசிமுதல் குவாண்டம் நம்பர், எல் ஆர் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஹியர் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் தான் எல். தென் 2s + 1 ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. தென் வேர் s = ஸ்பின் குவாண்டம் நம்பர். Then J = total angular momentum. It's a spin orbital coupling values கூட சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கான்ஃபிகரேஷனுக்கோ ஒரு மெட்டல் அயனுக்கோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள்ஸை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஆர்பிட்டாலை பொறுத்து. ஸோ ஃபார் எஸ் ஆர்பிட்டாலில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் நம்மளால், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரான் இருக்கும்போது இதோட எல் வேல்யூ வந்து 0. ஓகே, இதோட எல் வேல்யூ வந்து 0, ஸ்பின் வேல்யூ வந்து ஹாஃப் ஸ்பின். ஒரே ஒரு இருக்கும்போது ஹாஃப் ஸ்பின். இந்த ஸ்பின் வந்து அப்வர்டில் இருந்தால் இட்ஸ் ப்ளஸ் ஹாஃப்னு சொல்லுவோம். அதுவே டவுன்வர்ட்ஸில் இருந்தால் இதை மைனஸ் ஹாஃப்னு சொல்லுவோம். எல்லோட வேல்யூ 0 இந்த எஸ் ஆர்பிட்டாலில். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இந்த பி ஆர்பிட்டால். பி ஆர்பிட்டால் ஹாவ் அ 3 சப்ஷெல்ஸ் 1 2 3. ஸோ ஃபஸ்ட் ஒன் +1, தென் 0 -1. இதில் ஃபில்அப் பண்ணியிருக்கும் போது எல்லோட வேல்யூ +1, ஸ்பின்னோட வேல்யூ ஹாஃப். ஓகே, ஒரு எலக்ட்ரானுக்கு நம்மளுக்கு ஹாஃப் ஸ்பின் கொடுப்போம். அதுவே பேராக இருந்தால் ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் மைனஸ் ஹாஃப்னு நம்ம 0 பண்ணிடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்களாக்கும் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு.
+1 0 -1. ஸோ +1லையும் 0ல மட்டும்தான் இருக்குது. அப்போ ஸ்பின் வேல்யூ half plus half. Half plus half we get 1. Then L value +1, இதோட value 0. So +1 0 1. Here 3 electrons are filled. So +1 0 -1. So spin 3 இருக்கு. So half plus half plus half 3/2 spin value. Then L ஓட value +1 0 -1. +1 0 -1. So +1 -1 cancel பண்ணிட்டா L ஓட value 0. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து L ஓட வேல்யூ S ஓட வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணணும். இந்த கேல்குலேட் பண்ண வேல்யூஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டேர்ம் சிம்பிள்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். In D orbital is a 5 subshells. So +2 +1 0 -1 -2. Okay, so +1 ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ ஸ்பின்னோட வேல்யூ வந்து +12, L ஓட வேல்யூ +2. Okay, in F orbital it's totally 7 subshells. So +3 +2 +1 0 -1 -2 -3. So ஸ்பின்னோட வேல்யூ ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ். ஸோ +12, L ஓட வேல்யூ +3. ஸோ இந்த இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இட்ஸ் வெரி ஈஸி தான். தென் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் L ஓட வேல்யூஸ் பேஸ் பண்ணி டேர்ம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா, ஃபார் இஃப் L வேல்யூ வந்து 0 1 2 3 4 5 6 அப்படி 6 வரைக்கும் இருக்குது. தென் டேர்ம்ஸ் இப்போ L வேல்யூ வந்து 0வாக இருந்தால் உங்களுக்கு S டேர்ம் கேபிட்டல், தென் 1 இருந்தால் P, 2 D, 3 F, 4 G, 5 H, 6 I. Okay, this is a term symbol. Okay, it's based on the L value. So based on the L value பொறுத்து தான் நம்ம term symbols வந்து கொடுக்கணும். So you have to study thoroughly this table. Next, difference between term and term symbols தெரியணும். Okay, term அப்படின்னா இங்கே J இருக்காது. Okay, 2s + 1 ஜென்ரல் ஃபார்ம் என்ன, 2s + 1 L, அதாவது ஸ்பின் மல்டிப்ளிசிட்டியும் L மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் மட்டும்தான் இருக்கும், J வேல்யூஸ் வந்து இருக்காது. பட் இந்த term symbols 2s + 1 L × J இருக்கும். இட்ஸ் கால்ட் அ term symbols. Commonly they are called spectroscopic term symbols அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரென்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேர்ம் அண்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சம்டைம்ஸ் கொஸ்டினில் இது ஒரு கன்ஃபியூசிங் ஃபேக்டராகவே இருக்கும். பல பேர் இது டேர்ம் கொடுத்துருக்காங்களா இல்லை எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தெரியாது. ஒய் பிகாஸ் இந்த P அண்ட் S இது ரெண்டுமே நமக்கு ஒரு குழப்பம் தரக்கூடிய ஒரு ஸ்பேஸ். ஏன் அப்படின்னா டீன்ற போது ஸ்மால் டி இருக்கும், நமக்கு ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம், இட்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். பட் P அண்ட் S இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஏன்னா அது சம்டைம்ஸ் பார்க்கும்போது என்ன நினச்சிருவாங்கன்னா இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இல்லாட்டி டேர்ம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன்னா இட்ஸ் ஸ்மால் லெட்டரில் இருக்கும். இந்த ரைட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ரைட் சைடில் இந்த டாப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த கேஸ் ஆஃப் டேர்மில் வந்து இட்ஸ் அ P வந்து கேபிட்டலில் இருக்கும். ஓகே, கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டேர்மு. அண்டு இதோட நம்பர் ஆஃப் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி லெஃப்ட் சைடில் டாப்பில் இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் another one D6 configuration. So D is a small letter 6, but the in term வந்து எப்படி இருக்கும்னா D capital letter 6 in the left side. ஸோ கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு கொடுத்துருக்கு டேர்ம் கொடுத்துருக்காங்களா இல்லை கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி ஃபார்முலா ஜென்ரலி we are using 2s + 1. ஓகே, வேர் 2sன்றது நம்பர் ஆஃப் ஸ்பின். ஸோ எவ்வளோ அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எஸ்ஸோட வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஓகே, 2s + 1 ஃபார்முலா யூஸ் பண்ணி. சப்போஸ் ஃபார் ஷார்ட்ருக்கு நம்ம n + 1 ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். வேறு n = நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். ஒரு ஆர்பிட்டாலில் ஃபார் எக்ஸாம்பிள் 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குன்னா 3 + 1 4. 4 is the ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. 2 இருக்குன்னா 2 + 1 3. ஸோ திஸ் இஸ் அ ஷார்ட் ட்ரிக். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இதுவும் யூஸ் பண்ணலாம், இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் J வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணணுன்னா அங்கே வந்து உங்களுக்கு S வந்து தெரிஞ்சிருக்கணும், எஸ்ஸோட வேல்யூ வந்து தெரிஞ்சிருக்கணும், ஸ்பின்னோட வேல்யூ. ஸோ அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா தான் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டி வரும். பட் கிராஸ் செக்கிங்க்கு நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான். என்னென்ன டேர்ம் சிம்பிள்ஸில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் கொடுத்து எக்ஸாம்பிள்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னமும் புரியும். தென் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் வந்து சம் ப்ராப்ளம்ஸ் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸாம்பிள்ஸு. ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ தேங்க்யூ கைஸ், அந்த வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.